கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு ரோட்டரி மாவட்ட ஆளுநராக இந்த மேடையிலே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் சுரேஷ் அவர்களே, அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பதற்கிணங்க எனக்கு முன்னால் ஒரு வெண்கல குரலிலே பேசி இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர், லேர்னிங் எப்படி பண்ணணும், படிக்கிறது எப்படி என்று ஃபெசிலிட்டேட்டராக ரொட்டேரியனாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் பழனி அவர்களே, அதை போலவே தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூறும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து கவர்னர் நாமினியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் சிவகுமார் அவர்களே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற அற்புதமான வரிகளுக்கிணங்க நான் இந்த மாணவ செல்வங்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் என்று பேசியே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு என்னை அழைத்து இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த லிட்ரசி சேர்மன் மரியாதைக்குரிய தமிழரசி அவர்களே, அருளரசி அவர்களே, தமிழில் பேசுனதுனால தமிழரசின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதோடு மட்டுமல்ல, கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுவஸ் மா சிசார் ஆர் ரோமன் எம்பையர். நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அரிது என்பதைப் போல என்னை இங்கே அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற நண்பர் கோபிநாத் அவர்கள் தொடர்ந்து என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இங்கு அழைத்தமைக்காக அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கும் மேலாக ரொட்டேரியன்களாக இதை எப்படி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ரோட்டரி சங்கத்தை துன்பப்படுகிறவர்களுக்காக துயரப்படுகிறவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்கின்ற கரங்கள் மேலானது என்பதற்கிணங்க ரோட்டரி சங்க உறுப்பினர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற நிலையிலே பெற்றோர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக எனக்கு முன்னால் என்னுடைய உரையை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த பள்ளியினுடைய விழாவிலே அதோடு மட்டுமல்ல கற்க கசடர என்ற ஒரு தலைப்பையும் கொடுத்து அதிலே பேச வேண்டும் என்று அழைத்து அதை கேட்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே நான் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால், நான் எங்கே உரை நிகழ்த்தினாலும் இந்த குத்து விளக்கை பார்த்தவுடன் இதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை ஒரு முடிவாகவே என்னுடைய நெஞ்சத்தில் நிழலாடுகின்ற இந்த ஒரு செய்தியை மாணவர்களுக்கு சென்று மாணவிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். இங்கு வந்தவுடன் என்னை குத்து விளக்கு ஏற்ற சொல்லி சொன்னார்கள். நானும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதுபோலது ஒரு பள்ளி விழாவிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்று
நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று. ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று சொன்னவன் பாரதி. பாரதி அதோடு நிறுத்தவில்லை. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் பழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. நான் ஒரு மனிதன் அலட்சியமாக பார்க்கறது கூட தப்புடான்ட்டான். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அத்துணை பேரும் சமம் என்பதை, சமத்துவம் தமிழனினுடைய தனித்துவம் என்பதை மனதிலே பதியும்படியாக சொன்னவன் பாரதி. இதை ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவதற்கு காரணம், உங்களிலே எந்த உயர்வு தாழ்வும் இல்லை, எல்லோருக்கும் வாய்ப்புகள் ஒன்றே என்பதை ஆரம்பத்திலேயே மனதிலே புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரோட்டரி சங்கத்தை பற்றி ஒரு சில நிமிடம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைப்பவன் நான். நீங்கள் பாருங்கள், வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான். பொருள் சார்ந்த உலகம். பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்ட்டார் பாரதி. திருவள்ளுவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு சொன்னவர் வள்ளுவர். இவங்க அந்த பொருளோட மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையாக மாற்றி காண்பிக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு செல்வத்தின் பொருளே ஈதல், இது சொல்றது புறநானூறு. அது மட்டும் இல்லை, செல்வத்தின் பொருளே ஈதல்னு புறநானூறு சொல்லுது. வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார். இல்லாதவங்களுக்கு இதை போன்ற இருப்பவர்கள் செய்கிறாங்க இல்லையா, அதுதான்டா அந்த உயிருக்கு ஊதியமேன்ட்டார். அதோட இல்லை, ஒரு அற்புதமான சங்க இலக்கிய பாடல். வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய்தப்பின் தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது கொண்டு ஊறும் எறும்பு இங்கு ஒரு கோடி உய்யுமா. என்ன அர்த்தம்னா, மேடையில் உட்கார்ந்துருக்கின்ற ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த மிகப்பெரிய மனிதர்கள் யானைக்கு கவலமாக சாப்பாடை கொடுக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் யானைக்கு கொடுக்குற சாப்பாடு செதறி கீழே விழுந்தா ஒரு கோடி எறும்பு அதை உண்டு உயிர் வாழுமா, யானை அதை பற்றி கவலையப்படலாம். அதுபோல் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய நன்மைக்காக அருளரசி அவர்கள் இன்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து என்னை போன்றவர்களை அழைத்து உங்களுக்கு பேச வைக்கின்ற வாய்ப்பு பல பேருக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கும் என்ற உத்தரவாதத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். The first CBSE school in Vellore. 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijayadashami admissions open for pre-KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School, DKM College Road, Sainathapuram. Contact 9500901117. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.